நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே. ஆமேன். பரிசுத்த பவுலின் பிரதான பிரசங்கம் என்னவென்றால், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக காண்பிக்கிறார். இதுவே புதிய ஏற்பாட்டின் சத்தியமும் கூட. ஆனால் இன்றுள்ள அநேக ஊழியர்கள் எதை போதிக்கின்றார்கள்? அற்புதம், அதிசயம் மட்டும் இயேசு நடத்துபவராக, ஒரு அதிசய கடவுளாக காண்பிக்கிறார்கள். அது அப்படி அல்ல. நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தால் மாபெரும் அதிசயம், அற்புதம் செங்கடலை பிளந்தது. வனாந்தர வாழ்க்கையில் பகல் முழுவதும் மேகஸ்தம்பமும், இரவு முழுவதும் அக்கினி ஸ்தம்பமும், சாப்பாட்டுக்கு மன்னா, காடை மற்றும் கரை புரண்டோடிய யோர்தான் நின்றது. எரிகோவின் மாபெரும் மதில் கோட்டை விழுந்தது. சூரியனை தரித்து நிற்க வைத்தது. இப்படி பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசய அற்புதங்களை நிகழ்த்தி வந்தார் தேவன் பழைய ஏற்பாட்டில். அப்பொழுது இயேசு பிறக்கவும் இல்லை, அடக்கம் செய்யப்படவும் இல்லை, உயிர் பெறவும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்காமலேயே வளராமலே இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் செய்தாரே. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக கிறிஸ்துவை பற்றியும், அவர் உலகில் பிறந்து வளர்ந்த அதிசயம் பற்றியும், சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்து 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்ட செய்தியையும் நாம் ஆணித்தரமாக சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். முதலாவது, இயேசு மனிதர்களின் பாவங்களை போக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அடுத்ததாக, பாவத்தில் இருந்த பாவம் மனிதர்களை விடுதலையாக்கவும், மூன்றாவதாக, பாவமுள்ள மனித சத்தம், அதாவது மனிதனுடைய இரத்தம் கழுவப்பட, பாவமற்ற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகவே மனு குலத்திற்கு மீட்பு உண்டு. இது போன்ற உலகிய, அதாவது உயரிய நற்செய்தியை இன்றைய அநேக போதகர்கள் விட்டுவிட்டு கிறிஸ்துவை ஒரு மேஜிஷியன் போன்று சித்தரிப்பது தவறு. இயேசுவின் மலை பிரசங்கத்தை கேட்க ஓடோடி ஜனங்கள் வந்தார்கள். இயேசு சத்தியத்தை அறிவித்தார். இயேசு போகிற வழியில் அற்புதம், அதிசயம் நிகழ்த்தினார். கிறிஸ்துவின் சத்திய வசனங்களையும் சிலுவை பற்றிய உபதேசங்களையும் விட்டுவிட்டு ஆராதனை, அதிசயம், அற்புதம் இதற்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று அநேக போதகர்கள். இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்த நோக்கம் பற்றியும், சிலுவை பற்றிய சத்தியத்தை பற்றியும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆமேன். God bless you.